கல்யாண மாலையில் முத்துக்குமரன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். முத்துக்குமார் வந்து ஒரு அருமையான பையன். நம்ம ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. அவருக்கு வந்து தகுதியான ஒரு பெண்ணை பார்த்து இந்த பிலாயிலேயே வந்து இருந்து இவருக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் ஒரு பெண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். வெரி குட். குடும்ப நண்பர், ரொம்ப நல்ல பையன். குருக்கள் இனத்தையே சேர்ந்த பெண் தான் வேண்டும். ஓகே, சொல்லுங்கம்மா. நாங்கள் பிலாய் தமிழ் மன்ற குடும்பம் இருக்க அத்தனை பேரும் வந்து அவளை நல்லபடியாக பார்த்துப்போம். அதனால நீங்க வந்து பொண்ணை கொடுக்கறதுக்கு பத்தி தயங்க வேண்டாம். தமிழ் மன்றத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய நல்லபடியா பார்த்துப்போம். கவலைப்பட வேண்டாம். நீங்க இப்போ எங்க குடும்பத்துல ஏதாவது பொண்ணு இருந்தாலே கொடுத்துடலாம் போல. தாராளமா நீங்க கொடுக்கலாம். எங்களை நம்பி நீங்க கொடுக்கறன்னா தாராளமா கொடுக்கலாம். கவலையே பட வேண்டாம். நாங்க நல்லபடியா பார்த்துப்போம். வெரி குட். ரைட். முத்துக்குமரன் சொல்லுங்க. நான் வந்து 10th முடிச்சிருக்கேன். சரி. அதுக்கப்புறம் எங்களுடைய கோயில் பூஜை சம்பந்தமான விஷயத்துல சிவாகம பிரவீனா அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்கியிருக்கேன். மயிலாடுதுறையில் தான் நான் படித்தது. எத்தனை வருஷம் அது? 5 வருஷம் கோர்ஸு. ஓகே. 2000 2005 வரைக்கும் நான் கோர்ஸ் முடித்தேன். ஓகே. அதுக்கப்புறம் பெங்களூரில் 8 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் கோயில் பூஜையில். சரி. அதுக்கப்புறம் பிலாய் சித்தி விநாயகர் கோயிலில் கடந்த ஒரு 2 வருஷமாக கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். அப்பா அம்மா எல்லாம் வந்து மன்னார்குடியில் தான் இருக்கா. சரி. கூட பிறந்தவா ஒரு அக்கா ஒரு தங்கை. சரி. அக்கா வந்து திருநெல்வேலியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். வெரி குட். தங்கச்சி வந்து +2 முடிச்சுட்டு ஆத்திர தான் இருக்கா. ஓகே. பெரிய ஃபேமிலி. ஓகே. அதனால நல்ல விதமாக வழி நடத்தக்கூடிய அப்பா அம்மாவெல்லாம் நல்ல விதமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு மருமகள் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். வெரி குட். பேசிக்காக 10வது படிச்சுட்டு 5 வருஷம் இந்த வேத படிப்பு படிக்கிறது இருக்க, அது வந்து ஒரு பிஜிக்கு சமானம். இப்போது கல்யாண மாலைக்கு வரன் அறிமுகம்ங்கிறது வந்து ஒரு அறிமுக மேடை. கண்டிப்பாக. கடவுளோட அறிமுக மேடை வந்து நீங்கள். கண்டிப்பாக. என்ன அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு பெண்ணை கொடுக்கறதுக்கு யாருமே தயங்க மாட்டாங்க. இந்த ஊரில் வந்து இத்தனை குடும்பங்களும் சேர்ந்து எங்கள் வீட்டு மருமகளாக அந்த வரக்கூடிய பெண்ணை பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. இதை விட அருமையாக ஒரு அறிமுகம் பண்ணவே முடியாது. வாழ்த்துக்கள். வணக்கம். டி. முத்துக்குமரன், வயது 27, பள்ளி படிப்பும் சிவாகமும் படித்தவர். சித்தி விநாயகர் கோவிலில் பிலாயில் அர்ச்சகராக பணிபுரிபவர். இவர் குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். முத்துக்குமரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 630898. கல்யாண மாலையில் சுகன்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, எம்காம் பண்ணியிருக்கிறாங்க. மும்பையில் எக்ஸ்போர்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சுகன்யா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சரவணகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35, பிகாம் MBA LLB மேலும் PGDGR பண்ணியிருக்கிறாரு. கோயம்புத்தூரில் அக்ரி ஃபினான்ஸில் லீகல் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சரவணகுமார் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்ரீதேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 3 மகள்கள். சரி. இது 3வது ஸ்ரீதேவி 3வது பொண்ணு. சரிங்க. BE சிவில் முடிச்சுட்டு அரசாங்க உத்தியோகத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரி. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கு. ஓகே.
அதுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்துட்டு இருக்கோம். சரி, நல்ல பொண்ணு, அவ்வளோ நல்ல பக்தியான பொண்ணு, வெரி குட், நல்ல அட்ஜஸ்ட் டைப், வெரி குட், ரைட், ஓகே, அனுசரித்து போட வரணும் தேவை. நல்ல விஷயம், நல்ல விஷயம். அதுதான் பலிஜாய் நாயுடு கம்யூனிட்டி சேர்ந்தவங்க நாங்கள். ஓகே, சப்காஸ் நோபா. சரி, சொல்லுங்கம்மா. வர பையன் வந்து அட்டாச்சாக இருக்கணும், அது கூட சரி, ரொம்ப ஜோவியலாக இருக்கணும், வெரி குட் ஹேபிட்ஸ் சார். எக்ஸலன்ட்மா. ஸ்ரீதேவிக்கு சிறந்த கணவன் கிடைப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் என்னென்ன குவாலிட்டிஸில் அந்த பெண்ணுக்கு வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி குவாலிட்டிஸோட நல்ல மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். வி ஸ்ரீதேவி, வயது 23, பிஇ சிவில் முடித்தவர், சென்னையில் வசிப்பவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள வரனை எதிர்பார்க்கிறார். ஸ்ரீதேவி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதியே 758066. கல்யாண மாலையில் பிரேம் ஆனந்த், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். இது 37, எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சுகர் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும் நினைக்கிறாரு. பிரேம் ஆனந்த் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மனோஜ் குமார், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னை ராணியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. மனோஜ் குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் தொடக்க உரை சென்ற வார தொடர்ச்சி. பெரியவர்களே, உள்ளபடியே இங்கே வருவதற்கு கொஞ்சம் அச்சம்தான். மாநிலத்தை நினைத்தல்ல, முதலில் வெயிலை பார்த்து. ஏன்னா எங்கள் ஊர்லேயும் இப்போ அப்படித்தான் இருக்கு. அது நாங்களாக வாங்கிக்கிட்டது. நாங்களே திட்டமிட்டு மலைகளை மொட்டையடித்து, மரங்களை எல்லாம் சேவ் பண்ணி, குளங்களையெல்லாம் கைவசப்படுத்தி, ஏரிகளை இல்லாமல் ஆக்கி, ஆறுகளை அள்ளிக்கொண்டு போய்விட்டோம். ஆறுகளை அள்ளிக்கொண்டு போய்விட்டோம். மேகம் அங்கே தங்குவதில்லை, வருண பகவான் அங்கே வருவதில்லை. பார்க்கிறார், இல்லை இது இங்கே வேண்டாம் என்று சொல்லி அவர் மொத்த குத்தகையாக உங்களிடம் வந்து தங்கிக் கொள்ளுகிறார். ஆனாலும் கூட இந்த வெயிலை பார்த்து கொஞ்சம் அச்சம்தான். அங்கே விட இங்கே கொஞ்சம் கூடுதல்னு சொன்னாங்க. எப்படிடா தாங்க போகிறோம்னு இங்கே வந்த பிற்பாடு பார்த்தா இப்போவே 26, 28ன்னு சொல்லும்போதே இந்த பாடுறா கந்தப்பான்னு இருக்கே, நீங்கள் 40, 47 இருப்பீங்களாமே, எப்படி ஐயா அந்த கலையை எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ஐயா. ஏன்னா எங்கள் ஊரில் இனிமேல் அதுதாயா நிரந்தரம் ஆக போகுது. என்ன அருமையாக நீங்கள் இந்த ஊருக்குள்ளே பார்க்கிற போது சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்ன ஒவ்வொன்றும் சத்தியம், உண்மை. எளிய மக்கள் எல்லாம் பார்க்க போல நம்ம ஊர் கிராமங்களைப் போல இருக்கு. தோற்றத்தால் இன்னும் எத்தனை அழகு பெற வேண்டியிருக்கிறது, எதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்றல்லவா நினைக்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் இங்கே நீங்கள் எல்லாம் இருந்து இந்த மண்ணை பொன்னாக மாற்றுகிற திறத்தை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். எங்கள் வீட்டில் இப்போ பொண்ணு இல்லை, இருந்தால் துணிஞ்சு இங்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம். மாப்பிள்ளையும் இல்லை, இருந்தாலும் இங்கே பொண்ணு கிடைக்காது போல இருக்கு. இங்கே இருக்கிறவாளே பொண்ணு இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களை பார்க்கிற போது ஒரு பக்கம் கொடுத்து வைத்த மக்கள் கொஞ்சம் பாவம் சிரமப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது, தெரியுது, அது நல்லா தெரியுது. சுகமாக நீங்களாவது இருங்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி கல்யாண மாலை 3 லட்சம் திருமணங்களுக்கு மேலாக நடத்தி விட்டுகிறது. பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறேன். திட்டமிட்டு அவர்கள் செய்கிற வேலைகள். இப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் இன்னொரு பயம் வந்துருச்சு. மீரா நாகராஜன் அம்மா இருக்காங்களே, அவங்க அடுத்த நடுவர் ஆயிரவாக போல. ஏன்னா சரமாரியா வருது பேச்சு. அதாவது அந்த நிமிடத்தில் எப்படி இப்படியெல்லாம் அவர்களுக்குள்ளே கருத்து பூக்கிறது என்று சொல்லவே முடியல. அவ்வளவு வேகமா அந்த
ஆன் த ஸ்பாட் அடிக்கின்றாங்கல்ல அவங்க, அதை அவங்க செய்கிற திறமை இருக்கே, ஒரு தேர்ந்த பேச்சாளன் கூட அவங்ககிட்ட தோற்று போயிடுவான். அதனால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி, அந்த பக்கம் மோகனையா இருக்கார், அவர் ரொம்ப தேர்ந்துட்டார் ஆள். ஏன்னா 4 மொழியில் இன்னைக்கு தெரியாட்டி கூட தெரிஞ்ச மாதிரி பேசியிருக்காரு பாருங்க. ஏன்னா அதை கொண்டு போய் எடிட் பண்ணிக்கிடலாம் எப்படியாவது ஒரு வழியாக. மீரா நாகராஜன் இருக்காங்களே, அவங்க அந்த வேலையும் செஞ்சிருவாங்க. அதனால் இத்தனை சிறப்பாக செய்திருக்கக்கூடிய அவர்கள் இந்த அரங்கில் உங்க அத்தனை பேரையும் கூட்டிக் கொண்டு இங்கே வளர்ந்துருக்கிறாங்கன்னு சொன்னால் எத்தனை இன்பமாக இருக்குது. நீங்கள் இவ்வளவு நேரம் பொழுது இந்த இடத்த செலவழிச்சிருக்கீங்க, காத்திருந்திருக்கீங்க. அது நாங்கள் செய்த தவம், நீங்கள் எங்களுக்கு கொடுத்த மரியாதை. கல்யாண மாலைக்கும் சன் தொலைக்காட்சிக்கும் நீங்கள் காட்டியிருக்கின்ற மிகப்பெரிய மரியாதை, அது உங்களையும் இந்த மக்களுடைய பண்பாட்டை உயர்த்தி விட்டது என்று உங்களை வாழ்த்தி கொண்டு, இவ்வளவு சந்தோஷமாக நம்ம உட்கார்ந்துருக்கமே, இந்த மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்னு தான் அவங்க நமக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. தலைப்பு கொடுத்துருக்கிறதே மகிழ்ச்சி என்பது அப்படின்னு போட்டுட்டு பின்னாடி 2 செய்தியை ஒரு கொக்கியை போட்டு வைக்கிறாங்க. மொத்தத்தில் சொல்ல போனோம்னா அது மன தேவதை அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா, மகேசனிடத்தில் கை நீட்டி தவம் செய்து வாங்கி வந்த வரம் அது. மகிழ்ச்சி என்பது அவன் கொடுத்த வரம். ஏன்னா அநேகம் பேர் இருளடர்ந்த முகமாகவே இருப்பாங்க. மகிழ்ச்சிக்கும் அவங்களுக்கு ரொம்ப தொலைவு. ஏய்யா சிரியேன்னா சிரின்னு தான் கேட்டிருக்கு. அவ்வளவு நேரத்துக்கு பின்னாடி அவன் நம்ம பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இப்படி உட்காந்துருக்கிற பார்த்து, ஏய்யா அதான் சொல்கிறாங்களே சிரிக்கிறது அப்படின்னா, ஆனால் சிரிக்கிறதுனா என்னன்னே தெரியல அவருக்கு. அப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் சிரிக்கிறது அப்படின்னா அவர் பேரே சுரிச்சா அப்படின்வா. சிரித்தவர்கள் அல்ல, சுரித்தவர்கள் அவங்க. அப்படியல்ல வாழ்க்கை. இறைவன் நமக்கு அதை கொடுத்துருக்கிறான். விலங்குகள் சிரிக்கின்றனவா தெரியாது. ஆனால் நாம் எப்போ இருந்து சிரிச்சிருக்கோம்? தாயின் கருவுக்குள்ளேயே சிரித்திருக்கிறோம் என்று சொல்கிறாங்க அறிவியலாளர்கள். நாம கையை கட்டிக்கிட்டு யாரோட பேசணும், எதுக்காக சிரித்தோம், என்ன செஞ்சோம், அந்நேரம் நம்மோட யார் பேசிக்கிட்டு இருந்தா தெரியாது. அது எப்போ நாம் பேசணும் சிரித்தோம்ன்றதை அறிவியலாளர் சொல்லுவதை விட்டுருவோம். நாம் சிறு பிள்ளையாக இருக்கிற போது நம்ம வீட்டில் குழந்தைகள் கிடந்திருக்கும் பாருங்க, அந்த குழந்தைகள் சிரிக்கிற காட்சியை பார்த்துருந்தால் தெரியும், ஓ ஏதோ ஒன்று நடக்குது. எங்கள் அம்மாட்ட நான் கேட்டிருக்கேன் இதை, எங்கள் அக்கா மக பிள்ளைகள் சிரிக்குங்க, இது ஏன் சிரிக்குது அப்படின்னு. சாமி கூட பேசுதுக்கடா அப்படின்னு. அவங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். அது சாமி கூட பேசிச்சோ, அதுவாக சங்கீதம் பாடிச்சோ, என்ன தான் நடந்தது உள்ளுக்குள்ளே நமக்கு தெரியாது. ஆனால் சிரிக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய வரம். கல்யாண மாலையில் குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சொந்த ஊர் மதுரை. சரி. குடும்பத்தில் ஒரே பையன். ஓகே. 2 சிஸ்டர் இருக்காங்க. 2 சிஸ்டரும் மேரேஜ் ஆகிடுச்சு. சரி. அப்பா அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இவர் ரொம்ப அமைதியானவர், கிறிஸ்டியன், சிஎஸ்ஐ. ஓகே. சொல்லுங்கள் குமார், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸில் மெடிக்கல் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். சரி. சஞ்சீவனி கேன்சர் ஹாஸ்பிட்டல் ராய்ப்பூரில் மெடிக்கல் ஃபிசிசிஸ்ட் அண்ட் ஆர்எஸ்ஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. ஃப்ரெண்ட்லியாக. ஓகே. அப்பா அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி. வெரி குட். பொண்ணாக பார்த்துட்ருக்கோம். நல்ல மொத்தத்தில் நல்ல பெண்ணாக இருக்கணும். ஆமாம். அதே மாதிரி ஒரு மனைவி கிடைப்பாங்க. சிறந்த மருமகள் அந்த குடும்பத்துக்கு வருவாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஏ குமார், வயது 27, எம்எஸ்சி மெடிக்கல் பிசிக்ஸ் முடித்தவர், சீனியர் மெடிக்கல் பிசிசிஸ்டாக ராய்ப்பூரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 764628. கல்யாண மாலையில் கலைவாணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிசிஏ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. கலைவாணி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் சுவாமிநாதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31, பிடெக் மேலும் யூஎஸ்ல எம்எஸ் பண்ணியிருக்கிறாரு. சான் பிரான்சிஸ்கோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து யூஎஸ்இல் செட்டில் ஆக விருப்பமுடைய அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. சுவாமிநாதன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஜெயக்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். மூத்த பையனுக்கு கல்யாணம் முடிஞ்ச குழந்தைலாம் இருக்குது. சரி. ரெண்டாவது பையன் பார்க்குறீங்க. முதலியார் சர்க்காஸ்ட் எல்லாம் பரவாயில்ல. சரி, ரைட், ஓகே. சொல்லுங்கள் ஜெயக்குமார், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். ப்ளஸ் பிபிஏ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வெரி குட். அண்ணா நகரில் ஐ ஹேவ் மை ஓன் கால் சென்டர். அது ஒரு 1 இயராக ரன் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட். ஐ ஹேவ் 10 எம்ப்ளாயீஸ் வித் மீ. சரி. இது போக 4 இயர்ஸாக வந்து நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். 4 இயர்ஸாக வந்து இன்னொரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி, அதுவும் தனியாக இருக்குது. ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சிருக்கோம். வெரி வெரி குட். பான் போட்டப் எல்லாமே சென்னை தான். ஓகே. ஸோ எங்களுக்கு வரன் வந்து சென்னையிலே அமைகிற மாதிரி இருந்தால் பெஸ்ட்டாக நல்லா இருக்கும். அதுதான் எங்களோட மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன். பெருசாக வேறு எதுவும் கிடையாது. சரி, வெரி குட், ரைட், ஓகே. கல்யாண மாலை மூலமாக நிச்சயமாக உடனடியாக கல்யாணம் ஆகிடும். சிறந்த மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். கே. ஜெயக்குமார், வயது 29, பிபிஏ முடித்தவர், சென்னையில் பிபிஓ சென்டர் நடத்துபவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். ஜெயக்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 760317. கல்யாண மாலையில் நிரஞ்சன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிஇ பண்ணியிருக்கிறாரு. யூஎஸ் சிகாகோவில் கன்சல்டண்ட்டாக இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து வேலைக்கு செல்லும் பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. நிரஞ்சன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்ரீனிவாசன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஎஸ்சி பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஸ்ரீனிவாசன் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆனால் சிரிக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய வரம். சிரிச்சிருக்கோம், பிறகுதான் தெரியுது சிரிக்கிறதுக்கு நம்ம தனிமை அல்ல, அது பெரிய ஞானிகள் செய்ய வேண்டிய வேலை. நமக்கு அது வராது. தூளியில் கிடக்கிற பொழுது நாம் சிரித்த சிரிப்பு அது கிடக்கட்டும். ஆனால் இப்போ நம்ம சிரிக்கிற சிரிப்பு இருக்கே, யாராவது நமக்கு கூட 2 பேர் இருக்கணும், கூடி கழிக்கணும். அப்படி கூடி கழிக்கிறது என்பது யாராவது ஒருத்தரை பார்த்து அவரை பகடி பண்ணி, அது கொஞ்சம் சின்ன வயசுகளில் அது இருக்கும். அப்படி செய்யலாமா அப்படின்னா கூடாது. ஆனால் அப்படித்தான் செய்ய வரும். எவ்வளவு மடத்தனமான காரியமெல்லாம் நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். பிள்ளைமையாது அப்படி சிரிச்சிருக்கிறோம். பிறரை எள்ளி நகையாடுதல், அந்த எள்ளி நகையாடுவது என்பது சின்ன வயதில் நடந்திருக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு அது இல்லை. சிலருக்கு மகிழ்வது நல்ல சாப்பாடு, நல்லா கட்டுவான், இருக கட்டுவான், வயிறு நிறையா சாப்பிட்டுட்டானா அவ்வளோதான். மற்ற ஆள்லாம் கேட்டால், டேய் என்னடா எவ்வளோ நேரம்டா சாப்பிடுவேனா? வயிற்றுக்கு மட்டும் நான் வஞ்சகம் பண்ண மாட்டேன். உங்கள்கிட்ட நான் கேட்டேனா, டே சாப்பிட விடுங்கடா, டே இன்னைக்கு தானே நல்ல சாப்பாடு கிடச்சிருக்குண்ணா, நேற்று இப்படித்தான்டா சொன்னேன், நான் என்னைக்கும் சொல்லுவேன்டா. அவனா ஒரு தத்துவம் சொல்லான், இன்றைக்கி தானே சாப்பிட முடியும். ஒரு 40-50 ஆயிடுச்சுன்னா டாக்டர் கையை பிடிச்ச உடனே சொல்லிடுவார்ரா, சாப்பாட்டை குறைங்கன்னு வர்றா சொல்லிட்டாரா, எங்கள் அப்பாவுக்கு சொல்லிட்டாரா. நான் ஓ உங்கள் அப்பா வழியா நீ, அப்போ சாப்பிடுனா. சில ஆள் இருக்கிறான், அவன் விளையாட்டில் மகிழ்வான், மாலை முழுவதும் விளையாட்டுனா. அந்த விளையாட்டில் சிலருக்கு மகிழ்ச்சி இருக்குது, ஆனந்தமாக இருக்கலாம். ஒரு வயது வந்த பிற்பாடு யாரையோ காண்பதில் மகிழ்ச்சி, எங்கனையோ போய் நிற்கிறான், மணிக்கணக்காக நிற்கிறான். என்னடா இங்கே நிற்கிற அப்படின்னா, நீ போ வர்றேன், அவனை கடத்தி விடுவான். ஏன் இவன் இடைஞ்சலாக இருப்பானே, இன்னும் ஏன்டா வந்தான் நீ போ அப்படின்னு. காண்பதில் மட்டுமல்ல, அங்கேருந்து வரக்கூடிய சேட்டைகள் இருக்கு பாருங்க, அந்த சேட்டைகளை எண்ணி 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 உள்ள கழித்தல்னாத. திருவள்ளுவர் சொல்வார், காண மகிழ்ச்சி, உள்ள கழிப்பு, இதெல்லாம் தனித்தனி, அது ஒரு விவகாரம் தனி.
கடைசியாக போக 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 மகிழ்ச்சி என்பது எத்தனையோ வகை, என்னென்னமோ விதங்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான இது இருக்குது. சிலருக்கு நூலகத்துக்குள்ளே புகுந்துட்டான்னு சொன்னால் அவ்வளோதான், மணிக்கணக்கான நூலகத்துக்குள்ளே உட்காந்துருப்பான். அப்போ மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகை. சிலருக்கு வேலை செஞ்சு முடித்தான்னா அவனுடைய செய்யும் தொழிலை தெய்வம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வேலை தான் இல்லையா, இது முடித்தா தானே நமக்கு திருப்தி. சில பேர் கணக்கு போடணும்னு ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அது என்ன ஆனாலும் சரி அந்த கணக்கை முடிச்சுட்டு தான் வருவாங்க. சில ஓவியர்களுக்கு ஓவியம், சங்கீதம் பாடல்கள் சங்கீதம், சிற்பிக்கு சிற்பம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் மகிழ்ச்சியாக. காலங்கள் இதை தின்று கொண்டிருக்கும், ஆனால் அவருடைய மனமோ களிப்பில் துள்ளி கொண்டிருக்கும். அந்த துள்ளுகின்ற மனம் இருக்கு பாருங்க, துள்ளாத மனமும் துள்ளுகிற மனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவிற்கு உற்சாகத்தை மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி நம்ம உடலுக்கு ஒரு பெரிய நலத்தை தருகிற ஒன்று. அதை நாம் எப்படி பெறுகிறோம்? ஒரு வயது வந்தாச்சு, வந்த பிற்பாடு 2 செய்தியை கொடுக்குறாங்க. இருப்பதை கொண்டு நிறைவு பெறுவதா, இன்னொன்று ரெக்கை கட்டி பறப்பதா. ரெண்டுமே எங்கேயோ சினிமாவில் கேட்ட மாதிரி இருக்குது. ஆண்டவன் ஒரு முதலாளி அப்படின்னு தொடங்க அந்த பாட்டு. அதில் சொன்னால் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் அறிந்தவன் தொழிலாளி அப்படின்னு வரும். இன்னொரு படம் ரஜினி படம், அதில் ரெக்கை கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள். இதுலேயும் மகிழ்ச்சி இருக்குது, இதுலேயும் மகிழ்ச்சி இருக்குது. இந்த பட்டிமன்றத்தில் இதுதான் சிக்கல், இதுவும் வேணும் இதுவும் வேணும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, எது முதல்ல வேணும்? இதை பேசுவதற்கு 6 அறிஞர்கள் வர வந்து உட்கார்ந்துருக்காங்க. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.